அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை மற்றும் நைனா நாகேந்திரன் ஆகியோர் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மதுரையில் இன்று நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் பங்கேற்கின்றார். இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அதற்கு முன்பாக மையக்குழு கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கின்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்காக புறப்படுவதற்கு முன்பாகவே பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் மற்றும் இந்நாள் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகிய இருவரையும் உள்துறை அமைச்சர் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றார். உள்துறை அமைச்சருடைய வருகையினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில உட்கட்சி சார்ந்த விஷயங்களை பேசி தீர்வு காண்பது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மையக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் அந்த மையக்குழு கூட்டத்தில் பாஜகவின் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள். அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பாஜகவிற்கான தமிழகத்தின் மேலிட பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட அனைவருமே பங்கேற்க இருக்கின்றார்கள் மையக்குழு உறுப்பினர்கள். அந்த கூட்டத்தில் பாஜகவின் மாநில தலைமையில் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு, பாஜகவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு பல்வேறு புதிய பொறுப்பாளர்கள் பாஜகவில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒத்துழைப்பு எந்த அளவு வழங்கப்படுகின்றது என்பதையெல்லாம் அமித்ஷா கேட்டறிய இருக்கின்றார். பாஜகவினர் எந்த விதமான அந்த உட்கட்சி சார்ந்த பிரச்சனைகளிலும் ஈடுபடாமல் பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலையும் மையக்குழு கூட்டத்தில் வழங்க இருக்கின்றார். மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் தனித்தனியாக அண்ணாமலை மற்றும் நயினா நாகேந்திரன் ஆகிய இருவரையும் அழைத்து பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது உள்துறை அமைச்சரிடம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு எந்த அளவு அதிகரித்திருக்கின்றது என்பது தொடர்பாக அண்ணாமலை மற்றும் நயினா நாகேந்திரன் இருவரும் உள்துறை அமைச்சரிடம் கூறியிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்த பிறகு தற்பொழுது அந்த அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வாக்கு வங்கி எந்த அளவு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் பிரிந்து நின்ற பொழுது, தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் பிரிந்து நின்ற பொழுது இருந்த வாக்குகள் இந்த முறை மொத்தமாக 2 கட்சிகளும் சேர்ந்த பிறகு கூட்டணிக்கு வருமா, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பது தொடர்பாகவும் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் அமித்ஷா அவர்களிடம் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில புதிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான பணிகளும் பாஜக சார்பில் நடைபெறுகின்றது. பாஜகவை பொறுத்தவரை திமுக மற்றும் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர்த்துவிட்டு மற்ற அனைத்து கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமாக இருக்கின்றது. அதன்படி திமுக கூட்டணியில் அங்கம் பெறாத, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் இணையாத அனைத்து கட்சிகளுடனும் தொடர்ந்து பாஜக பல்வேறு விதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. அதற்காக பாஜக நேரடியாக தங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளை மட்டுமல்லாமல் RSS அமைப்பை சார்ந்தவர்களையும், மேலும் பாஜகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எப்பொழுதுமே ஈடுபடக்கூடிய நபர்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது பல்வேறு கட்சிகளுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் அண்ணாமலை மற்றும் நயினா நாகேந்திரன் ஆகியோரிடம் உள்துறை அமைச்சர் கேட்டறிந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் மையக்குழு கூட இருக்கின்றது. அந்த மையக்குழு கூட்டத்திலே 3 முக்கிய விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன. பாஜகவில் தமிழகத்தில் பூத் கமிட்டி எவ்வாறு இருக்கின்றது, அதே போன்று இந்த உட்கட்சி சார்ந்த பிரச்சனைகளும் பேசப்பட இருக்கின்றன. மேலும் கூட்டணி தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது. இந்த உட்கட்சி சார்ந்த பிரச்சனைகள், கூட்டணி மற்றும் பூத் கமிட்டி அளவிலான கட்சியினுடைய கடைநிலை அடிமட்ட பணிகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற 3 முக்கியமான விஷயங்களை முன்வைத்து மையக்குழு கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் பேச இருக்கின்றார். அதன் பிறகு மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று இருக்கின்றார். பொதுக்கூட்டத்திலே தமிழகத்தில் தற்பொழுது அரசியல் களத்தில் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்துறை அமைச்சருடைய உரைவீச்சு இருக்கும் என்ற தகவலை பாஜகவினர் கூறியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமலாக்கத்துறை அண்மையில் நடத்தி முடித்திருந்த ஒரு சில சோதனைகள் தொடர்பாகவும், அந்த சோதனைகளுக்கு பிறகாக தமிழகத்தில் திமுக கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சில மாற்றங்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை உள்துறை அமைச்சர் தன்னுடைய உரையின் முன்வைப்பார் என்ற கருத்தையும் பாஜக சார்பில் கூறியிருக்கின்றனர். தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்துறை அமைச்சர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்த பிறகு மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றார். மையக்குழு கூட்டம் முடிந்த பிறகு பொதுக்கூட்டத்திலே தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரங்களை மையமாக வைத்து உள்துறை அமைச்சருடைய அந்த உரைகள் இருக்கும் என்ற கருத்தையும் பாஜகவினர் தெரிவித்துள்ளனர்.
பரவலாக சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுகின்றது. அதாவது நிர்வாகிகள் எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் கருத்து முரண்களோடு செயல்படவில்லை என்றாலும் ஒரு சில நிர்வாகிகளை முன்வைத்து அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பாஜகவில் ஒரு சில கருத்து முரண்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் கூட பாஜகவின் தேசிய மேலிட பொறுப்பாளர்கள் தமிழகத்தில் நடைபெற்ற மையக்குழு கூட்டம் உள்ளிட்டவற்றில் பங்கேற்ற பொழுது ஒரு சில தேசிய கட்சிகளை குறிப்பிட்டு அந்த கட்சிகளை கொண்டு தமிழகத்தில் பாஜகவும் மாறிக்கொண்டிருக்கின்றதா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். அதாவது ஒரு நிர்வாகிக்கு ஆதரவாக மற்றொரு நிர்வாகியை கடிந்து கொள்வது, வசைபாடுவது போன்றவற்றிலே சமூக வலைதளத்தில் எந்த வகையிலும் பாஜகவின் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது. தேசிய தலைமை ஒரு முடிவெடுத்து புதிய பொறுப்பாளர்களை நியமித்தால், அது மாநில பொறுப்பாளர்களாக இருக்கலாம், மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கலாம், தேசிய தலைமை நியமனம் செய்யும் பொழுது அந்த பொறுப்பாளர்களுக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் வலியுறுத்தி சென்றிருந்தது. அந்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வந்த பொழுது ஊடக கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தார். பாஜகவில் இருக்கக்கூடிய ஊடக பிரிவு நிர்வாகிகள் அழைத்து கூட்டம் நடத்தியிருந்தார். நயினார் நாகேந்திரனுக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பாஜக தலைமை வலியுறுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த முறை அதிமுகவுடனான கூட்டணி அமைப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் ஒரு முக்கியமான மாற்றத்தை பாஜக மேற்கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவராக நியமனம் செய்யப்படுகின்றார் என்ற அறிவிப்பு வெளிவந்த ஒரு சில நிமிடங்களிலேயே சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றிருந்தார். கூட்டணி உறுதியாகி இருந்தது. எனவே அவற்றையெல்லாம் தொடர்பு படுத்தி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காகத்தான் பாஜக அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றி இருந்ததாக குறிப்பிட்டு ஒரு சில இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வந்த பொழுது பாஜகவின் ஊடக பிரிவு நிர்வாகிகளுக்கான கூட்டத்தை நடத்தியிருந்தார். எந்த வகையிலும் ஒரு நிர்வாகிகளுக்கு ஆதரவாக மற்ற நிர்வாகிகளை பசைபாடுவது என்பது பாஜகவில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான எச்சரிக்கை அறிவிப்புகள் அதுபோன்ற சமூக வலைதளவாசிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பாஜகவில் எந்த விதமான உட்கட்சி பூசலும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இதுபோன்ற அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து தேசிய தலைமையினால் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பாஜகவை பொறுத்தவரை மாநில அளவிலான உட்கட்சி பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான ஒரு களமாக இந்த மையக்குழு கூட்டம் இருக்கும். மையக்குழு கூட்டத்தில் எப்பொழுதுமே தேசிய தலைமையிலிருந்து முக்கியமான தலைவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரவிந்த் மேனன் உள்ளிட்டவர்கள் அனுப்பப்படுவார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மையக்குழு கூட இருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.